பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் KDEnLiveல எப்படி ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அல்லது டைரெக்டாக எப்படி KDEnLive டைம்லைன்லேயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழி என்னோட பேர் MVP. முதல்ல நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ அந்த வீடியோவெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். KDEnLiveல 2 வழிகள் மூலியமாக வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். முதலாவதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ட்ராக். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராக் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ட்ராக். இந்த ட்ராக்கை எப்படி நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ட்ராக்காக மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் ட்ராக்கில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ரெக்கார்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது போல் ரெக்கார்டிங் கண்ட்ரோல்ஸ் எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ, எந்த இடத்துலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு டைம்லைன் கர்சரை வச்சுட்டு நீங்கள் தான் ரெக்கார்ட் பட்டன் அமுத்த வேண்டியதான். அது எல்லாத்துக்கும் முன்னாடியே நீங்கள் ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கணும். மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, டெஸ்டிங் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் நீங்கள் ரெக்கார்டிங் இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணதை மறுபடியும் கேட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு இது போல் உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் ஒரு வேவ் ஃபார்மாக க்ரியேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே ஃபைல் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பின்லேயும் கிடைக்கும். ஸோ இதை எங்கே வேணுமோ நீங்கள் மறுபடியும் ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணி எத்தனை வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப. ரெண்டாவது வழி, புதுசாக ஆடியோ ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு தனி ஆடியோ ட்ராக்கை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராக்கில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ட்ராக், இதில் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் ட்ராக் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் உருவாகும் போதே ஆடியோ கண்ட்ரோல்ஸோடய உருவாயிருக்கும், ஆடியோ ரெக்கார்டிங் கண்ட்ரோல்ஸோடய உருவாயிருக்கும். இப்போ நீங்கள் அதே போல் தான் டைம்லைன் கர்சரை எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு போதும்னாக்கா மறுபடியும் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் மறுபடியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பின்லேயும் கிடச்சிடும். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறீங்க இல்லையா, இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ், அதாவது ரெக்கார்டு பண்ணக்கூடிய ஆடியோவோட சவுண்ட் எவ்வளோ இருக்கணும், அதோட பிட் ரேட் எவ்வளோ இருக்கணும், அதோட ஃபார்மேட் என்ன இருக்கணும், நீங்கள் நிறைய மைக் ஒரு வேளை வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் சிஸ்டம் கூட அதில் எந்த மைக்லேருந்து இன்புட் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் கான்ஃபிகர் KDEnLive அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் போனீங்கன்னாக்கா ஆடியோ டேப்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டிவைஸ் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் நிறைய மைக் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த மைக்லேருந்து நீங்கள் இன்புட் எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு கேப்சர் வால்யூம், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கணும், அதாவது இங்கே நீங்கள் வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறமேட்டு சேனல்ஸ் மோனோவா ஸ்டீரியோவா, அப்புறமேட்டு சாம்பிள் ரேட்டு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே முடிவு பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரீசெட் போல். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும். அது போக நீங்கள் ரெக்கார்டிங் பண்ண பிறகும் நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸ் நிறையாவுக்கு KDEnLiveல இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி உங்களோட ஆடியோவை டிங்கரிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த சின்ன வீடியோவில் எப்படி KDEnLiveல நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அல்லது டைரெக்டாக எப்படி டைம்லைன்லேயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலினாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றின வீடியோஸ் கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.